அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வணக்கம். என்னன்னு கேட்டால், நாங்கள் இன்னிலிருந்து கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி. நாங்கள் டிக்டாக்லேயும் நாங்கள் ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம், முழு வீடியோவும் எங்களை உண்மையை சொல்லி போட்டிருக்கிறோம். அதாவது சொந்த வீடு வசதி ஒன்றும் இல்லை எங்களுக்கு. நாங்கள் வாடகை வீடு, கூலி வீட்டில் தான் அவ்வளோ காலம் இருக்கிறோம். அப்போ என்னென்னு கேட்டால், டிக்டாக்கில் நாங்கள் வீடியோ பாட்டு போடுறோம். நாங்கள் சொந்த இசையில் நான் இல்லை, என் வைஃப் போடுறோம். அப்போ அதில் 1,60,60,000 லைக் எடுத்துருக்கு. அதே போல் டிக்டாக்கில் வருமானம் அப்படிலாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, லைக் மட்டும்தான். அது தவிர வேறு ஒன்றும் தெரியாது. நாங்கள் வீடியோ போடுறது தான், அந்த திறமையை வெளிப்படுத்திக்கணும்னு போடுறது. அதே போல் இப்போ நான் யூடியூப் சேனல் நாங்கள் நேற்று தான் ஓப்பன் பண்ணோம். அதில் சும்மா நார்மல் வீடியோலாம் முதல் போட்ட வீடியோ இருக்கும். ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன் நேற்று. அப்போ அதில் இன்றைக்கும் நேற்றும் 2 பாட்டு போட்டிருக்கோம். இதே போல் சொந்த இசை, இது கரோகிஷா அவங்க சொந்தமாக பாடுறது, டப்பிங் இல்லை. அந்த இசையை பார்த்துட்டு யாரும் தட்டி விட்டு போயிடாமல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக், கமெண்ட், ஷேரும் எங்களை வாழ வைக்கும். அந்த புண்ணியம் உங்களுக்கும் சேரும். அதனால் எங்களோட வீடியோவை பார்த்து எல்லாம் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு ஷேர், லைக், கமெண்ட் எங்களை வாழ வைக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் உங்களுக்கும் புண்ணியம் சேரும். நாங்கள் வசதியான ஆட்களெல்லாம் இல்லை. இதான் நாங்கள் இருக்கிற வீடு, வாடகை வீடு. இது மழைக்காலம் வந்தால் வீட்டுக்குள்ளெல்லாம் வெள்ளம் வரும், தண்ணி வந்துடும். இன்னி மழைக்காலம், ஏதோ குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு களவு போய் இல்லை, அதனால் இப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்னை மனைவி பேசும் கேளுங்க. இந்த மனைவி தான் பாட்டு பாடுறது, நான் வீடியோ எடுத்து போடுறது. அனைவருக்கும் வணக்கம். டிக்டாக்கில் நான் பாட்டு பாடி போடுறேன். நான் அதில் இப்போ 1,60,60,000 கமெண்ட்ஸு, லைக் எல்லாம் வந்துட்டுது. யூடியூப்பில் நான் நேற்று தான் போட தொடங்கினான். அதை நீங்கள் தட்டி விட்டு செல்லாமல் என் வீடியோக்களை பார்த்து லைக், கமெண்ட், ஷேர் பண்ணும்படி உங்களை பணிவு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றது நீங்கள் லைக், கமெண்ட் என்னுடைய வாழ்க்கையை இன்னும் மேம்பட செய்யும் என்று கூறி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு. எங்களோட வீடு வசதி வாய்ப்பு ஒன்றும் இல்லை. பிள்ளையிலேருந்து எல்லாம் நிலத்தில் தானே திறக்கொள்ளும். அதை கூட வேணும்னா நாங்கள் காட்டலாம். அங்கே இருக்கிற ஒரு பொய் இல்லாமல் உண்மையை காட்டலாம். இதுதான் எங்களோட உண்மையான எங்களோட வாழ்க்கை. நாங்கள் யாரையும் போய் சொல்ல மாட்டோம். இப்போ அந்த வீடியோ நாங்கள் போட துவங்கின காரணம் இதுலையாச்சும் தனக்கு ஒரு நன்மை ஒன்று கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று தான். வசதி வாய்ப்பு, சொந்தம் அப்படிலாம் வசதியெல்லாம் எங்களுக்கு பெருசாக ஒரு வசதியும் இல்லை. இந்த ஏழையான வாழ்க்கையை நாங்கள் அப்படி வாழ்கிறோம். உண்மையாக வாழ்கிறோம். அதான் உண்மையாக நாங்கள் இருக்கிறனால தான் இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். பொய் தெரியலை, களவு தெரியலை, உழைக்க மட்டும்தான் தெரியுது. நான் ஒரு தோட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் அதில் கொடுத்த வாடகை வீடு தான். இந்த வீடு முன்னி மழை வந்தால் உள்ளுக்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வந்துடும், நிறையா வெள்ளம் வரும். அதெல்லாம் பாதுகாத்துட்டு பிள்ளைகளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும். நீங்கள் பண்ணுற லைக், கமெண்ட், ஷேர் எங்களோட வாழ்க்கையை மாற்றும். அதே போல் அந்த நன்மைகள், புண்ணியங்கள் எல்லாம் உங்களை சேரும். நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.